மெய் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் 4வது ஆண்டு இங்கே நடைபெற கொண்டிருக்கிறது. நாங்கள் பெருமை கொள்வோம். அதுவும் வேல்டெக் மாணவர் மத்தியில் இது மெய்யாக உண்மையாக நடக்கிறது. அதுக்கு ஒரு கிளாப் பண்ணலாம். நான் நிறைய பேச விரும்பல, சுருக்கமாக பேசிட்டு போயிருந்தேன். என்னடா மைக்கு தான் அறக்கப்புறம்னு நினைக்காதீங்க. பத்திரிகை நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். சீஃப் கெஸ்டாக அண்ணன் சக்திவேல் அண்ணன் பிஸியான நேரத்தில் மெய் இன்டர்நேஷனல் ஃபெஸ்டிவல் இந்த விருது அண்ணன் உங்க கையால கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோடனே முதல்ல வரேன்னு சொன்னாரு. அண்ணன் பொன்றாம் அண்ணன் வருத்தப்படா வாலிபால் சங்கம் எங்கள் தலைவர், அவர் ஷூட்டிங்ல இருக்காரு. ஆனாலும் நான் வரேன்னு சொல்லி முன்னாடி வந்தாரு. அடுத்தது சுசீந்தர் சார்லாம் சான்ஸே இல்லை. அவர் வருவாரான்னு நாங்க எதிர்பார்த்தோம். ஆனா அவரு இவன் சார் எல்லாருக்கும் அடிச்சாரு. கண்டிப்பா நம்ம போகணும், நம்ம கடமைன்னு சொன்னாரு. நான் ஜெய்சீலன் சார் தான் போயிருந்தோம். என்னடா மனுஷன் இப்படி ஆத்மாத்மா உண்மையாக இந்த மெய் இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவல் அவார்டு கொடுக்கறதுல அவர் கையால கொடுக்கறதுல நாங்கள் பெருமை கொள்கிறோம். அடுத்தது இந்த இடத்துல 2K கிட்ஸ் இந்த படத்தை நாங்கள் ஸ்கிரீன் பண்ணுறோம். திரைக்கு வரதுக்கு முன்னாடி ட்ரெய்லர் சாங் ஸ்கிரீன் பண்ணுறோம், பெருமை கொள்கிறோம். அடுத்து அப்பக்குட்டி அண்ணன் தேசிய விநாயகன் பைக் ரேஸும் கார் ரேஸும் இருந்தவரை கேமராவை கையில தூக்கி போட்டோ எடுக்க வச்சவர் அப்பக்குட்டி அண்ணன். நன்றி அண்ணன். அடுத்தது எங்கள் கோபி, மலையன் கோபி சார் மலை போல வந்து எங்களுக்கு கூட நின்றாரு. நம்ம சிறப்பா பண்றோம். ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி கால் பண்ணுவாரு. தம்பி என்ன பண்றீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லை தம்பி, சூப்பரா பண்ணிடுறோம் அப்படின்னு எங்களுக்கு ஊக்கப்படுத்தினாரு. நாங்கள் மெய் இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவல் உண்மையாக நடந்துட்டு இருக்கு. உண்மையாக இன்னும் அடுத்த லெவல் கொண்டு போகணும், பெருமை கொள்கிறோம். நன்றி, வணக்கம். சீனியர் சிங்கர் இவங்க தெரியாத யாருமே இருக்க மாட்டீங்க. ஹரிஷ் ராகவேந்திர சார் இங்க இருக்காரு. கூகார்த்திக் லிரிக் ரைட்டர், பத்மஜா அண்ட் நம்மளுடைய ஹீரோ ராஜவேல். தேங்க்யூ ஸோ மச் த ஃபியூ மினிட்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். வெரி குட் ஈவினிங். மெய் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் பற்றி நிறைய பார்த்தோம். அதில் இந்த மாதிரி நான் பாடின ஒரு சாங் ரிலீஸ் ஆகிறது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. காலேஜ் ஃபங்க்ஷன் அப்படின்னும் போது எனக்கு என்ன, பிகாஸ் இந்த காலேஜ் ஃபங்க்ஷனில் பாடி நான் ஐடென்டிஃபை பண்ணப்பட்டு தான் நான் வந்து ஒரு 18 வயசுலேயே பிளேபேக் சிங்கர் நான். ஸோ எப்போவுமே காலேஜ் ஃபங்க்ஷன்ஸில் ஒரு பார்ட்டாக இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷம். அங்கே இருக்கும்போது எவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும், எவ்வளோலாம் கலாய்ப்பாங்க எல்லாமே எனக்கு தெரியும். ஆனால் எல்லாம் ஆல் இந்த கேம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு அமைய பெற்றதற்கு ரொம்ப நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருக்காங்க, பெரிய பெரிய சாதனையாளர்கள், அத்தனை பேர் முன்னாடி இந்த நிகழ்வு நடைபெறுவதில் எனக்கு மெத்த மகிழ்ச்சி. ராஜவேலுக்கும் எங்கள் மியூசிக் டைரக்டர் அண்ட் டைரக்டர் அவருக்கும் என்னோட கோ சிங்கர் அவர்களுக்கும் எல்லாருக்குமே என்னுடைய நன்றியும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், உங்களுடைய வாழ்த்துக்கு நன்றி. அண்ட் ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ராஜவேல் இதெல்லாம் ஆல்பம் சாங்ல பார்த்தீங்களா, ஸோ லீடாக பண்ணியிருந்தனால தான். இதுக்கு முன்னாடி நீங்க வந்து விஜய் டிவியில கலக்க போவது யாரு அப்படின்ற ஒரு ஷோ பார்த்துருந்தீங்கன்னா அந்த ஷோவில் நான் என்ன பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட சேனல்ல கிட்டத்தட்ட ஒரு 8 years அந்த பிளாட்ஃபார்ம்ல நிறைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் நிறைய பண்ணி இப்போ வந்து ஸோ அடுத்த ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கான முயற்சி தான் இப்போ வந்து நாங்கள் பண்ணது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் இந்த ஆல்பம் சாங் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு நீங்க எல்லாருமே எங்க டீமுக்கே மொத்த பேருமே நீங்க வந்து இந்த சப்போர்ட்டை கொடுக்கணும்னு சொல்லி கேட்கிறோம். ஸோ இது டிமோ மியூசிக் யூடியூப் சேனல்ல ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பா நீங்க எல்லாருமே பார்த்து எங்க டீமுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணோம். ஏன்னா எங்களோட ஃப்ரெஷ்ஷான டீம்
நாங்களும் வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்காக ஒரு முயற்சி எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கு ஸோ என்ன சின்சியர் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். என்னோட சீனியர் சிங்கர் ஹரிஷ் ரவீந்திரன் சார் சொன்னதுக்காக கரெக்டாக பாடி கொடுத்தவர், அப்புறம் பத்மஜா, பூ, கார்த்திக், கொரியோகிராஃபர் அண்ட் சரண் பரிஸ் எல்லாருமே தேங்க்ஸ். அதை தாண்டி எனக்கு என்ன ஸ்பெஷல்னா இன்னைக்கு பெரிய டைரக்டர் சுசீந்திரன் சார் அவர் முன்னாடி, இப்போ பொன்னம் சார் முன்னாடி, ஸோ இவ்வளோ பெரிய டேரக்டர்ஸ் முன்னாடி இப்படி ஒரு மூமெண்ட் நடந்திருக்கு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஏன்னா இந்த பிளான் வந்து லாஸ்ட் ஒரு ஜஸ்ட் ஒரு 4 days 5 days முன்னாடி தான் இந்த பிளான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அது எக்ஸிக்யூட் ஆகுமா அப்படின்னு சொல்லி டவுட்லேயே இருந்தோம். ஆனால் கடைசியில் இப்படி ஒரு மேடையில் இப்படி ஒரு ஜாம்பவான்கள் முன்னாடி இப்படி ஒரு நடந்து ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ பொன்னம் சார் வாட்ச் பண்ணதுக்கு கண்டிப்பா சொன்னீங்களும் சரி. இதெல்லாம் தாண்டி உட்காந்துருக்கிற ஒருத்தரும் எங்க டீமுக்கு நீங்க எல்லாமே சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். ஸோ தேங்க்யூ இன்ஸ்டிடியூஷன் அண்ட் வேல்டெக் இவங்களுக்கு ஒரு சின்சியர் தேங்க்ஸ். ஸோ இந்த மூமெண்ட் எங்களுக்காக கொடுத்ததுக்கு ஒன்ஸ் அகைன் பெரிய நன்றிகள். அண்ட் ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடந்துட்டு இருக்கேன். ஸோ வின்னர்ஸ் யாரெல்லாம் இப்போ நீங்களாம் ஆக போறீங்களா அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ கண்டிப்பா இதோடைய நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்க எடுத்து வைப்பீங்க ஷார்ட் ஃபிலிம்க்கு அப்புறம். நீங்க எல்லாருமே ஃபியூச்சர் ஃபிலிம் பண்ணணும்னு என்னுடைய விஷஸ் நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. ஒரு பாட்டுக்கு வந்து எவ்வளவு மியூசிக் முக்கியமோ அவ்வளவு லிரிக்ஸும் முக்கியம். எங்களோட லிரிக்ஸிஸ்ட் கார்த்திக் அவர்கள் வந்து சரண் பிரகாஷ் அவர்களுக்கு ரொம்ப ஒர்க் ஹேண்ட் இன் லவ் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளவு நல்ல ஒரு பாட்டு. இவரோட தான் எழுத போறாருன்னு சொன்னோடனே ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட். ஏன்னா இவருடைய ரீசெண்ட் ஹிட்ஸ் எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். கார்த்திக் அவர்களுக்கு ஒரு தனி கரகோஷம் கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். எஸ் தளபதி சாரோட ஜாலியான ஜிம்கான பாட்டுலாம் வந்து சார் தான் எழுதுனவரு. ஸோ அதை மென்ஷன் பண்ணி ஆகணும். இதனால இன்னும் நிறைய ஹிட்ஸ் அவரே சொல்லுவாரு. அனைவருக்கும் மாலை வணக்கம். ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இது குறும்படத்தோட ஒரு இசை வடிவம் தான் மியூசிக் வீடியோ. ஸோ மியூசிக் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுவுமே ஒரு ஷார்ட் ஃபிலிம் வெர்ஷன் தான், அடுத்த வெர்ஷன். இந்த மாதிரி ஒரு மாணவர்கள் முன்னிலையில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம இங்கே ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப இனிமையான ஒரு தருணமாக இருந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற எல்லா ஜாம்பவான்கள், ஏன்னா முக்கியமாக வந்து 90s கிட்ஸோட 200% புரிஞ்சுக்கிட்ட இயக்குனர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒன்று பொன்ராம் சார் இருக்காரு, ராஜேஷ் சார் இருக்காரு, நம்ம சுசீந்திரன் சார் இருக்காரு. ஸோ அவருடைய பொன்ராம் சாரோட வருத்தப்படாத வாலிபர் சம்பவம் வந்து 90s கிட்ஸ் வந்து கொண்டாடின ஒரு படம். சார் நீங்களே எங்க கூட இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறேன் சார், ப்ளீஸ் வாங்க சார். அதே மாதிரி ராஜேஷ் சார் படம், பாஸ்கரன் படம் எல்லாம் வந்து மறக்கவே முடியாது 90s கிட்ஸால. அந்த அளவுக்கு வந்து பயங்கரமான ஒரு சென்சேஷன் உண்டு பண்ண படம் சார். எங்களுக்காக நீங்களும் ரெக்வஸ்ட் வரணும். அப்புறம் வந்து சுசீந்திரன் சார், ஏன்னா நம்ம இப்ப 2K லவ் ஸ்டோரி போஸ்டர் பார்த்தோம். சுசீந்திரன் சார் பத்தி ஒரு 2 நிமிஷம் நான் பேசணும். ஏன்னா வந்து நாங்கெல்லாம் 90s கிட்ஸ் தான். சாருடைய முதல் படம் இந்த வெண்ணிலா கபடி குழு படம் வரும்போது அது பக்கா 90s கிட்ஸ்க்கான ஒரு படம். ரொம்ப ரசிச்சு என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் எங்களை வந்து அவர் கை பிடிச்சி கூட்டிட்டு போய் இங்க பாருங்கப்பா 2K இப்படியெல்லாம் லவ் பண்றாங்கன்னு ஒண்ணு சொன்ன படம் தான் ஆதலால் காதல் செய்வீர்ன்ற ஒரு படம். ஸோ அதுவும் சூப்பர் டூப்பர் ஹிட். அதுக்கப்புறம் இங்க வந்து 2K லவ் ஸ்டோரி. இப்ப இதுல என்ன சொல்ல வரான்றது எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. கண்டிப்பா நம்ம எல்லாருமே இந்த தியேட்டருக்கு போய் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணணும். அதே மாதிரி இப்படிப்பட்ட ஜாம்பவான்கள் முன்னிலையில இந்த ஆல்பம் ரிலீஸ் ஆகிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ எங்களோட சேர்ந்து இந்த அனுபவசாலியின் கையில நாங்களும் வாழ்த்து பெறணும். அதே மாதிரி இங்க குறும்படத்தை வெளியில வந்திருக்கிற இயக்கி இருக்கிற அத்தனை இயக்குநர்களும் இவங்களால இவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. ரெடி கவுண்ட் பண்ணலாமா? 8 7 6 5 4